உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். பங்குனி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம், நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதாவதுன்றது உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் கும்ப லக்னத்தில் சூரிய பகவானுடைய திசையில் 159 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கப்படும் போது காலச்சக்கரத்தில் 10வது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமாக அமைய போகுதா அல்லது பாதகமான நேரமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடல்லையே நீங்கள் தாண்டிட்டீங்க, கரையை கடக்கிற நேரம் வந்துடுச்சு, சந்தோஷப்படுங்க. ஏன்டா அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? மகர ராசி எல்லாத்துக்குமே 7.5 சனி இந்தவுடைய பங்குனி 15ஆம் தேதியோட முடிய போகுதுங்க. ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு பிடிச்ச 7.5 சனி, அதுவும் பாத சனி முடிய போகுது. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாக இல்லை, 7.5 வருடமாக மகர ராசிக்காரங்களை வாட்டி வதச்சி எடுத்துட்டார். இது முதல் ரவுண்டாக இருக்கக்கூடிய மங்குச்சனியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்தது பொங்குச்சனி, 3வது ஆயுள் சனி. ஏன்னா 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மங்குச்சனி, அதுக்கு மேலே 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்குச்சனி, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுள் சனி. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் விரைச்சனி அனுபவிச்சிட்டிங்க, 2வது 2.5 வருஷம் ஜென்மச்சனி அனுபவிச்சிங்க, 3வது 2.5 வருஷம் இப்போ பாதச்சனியை அனுபவிச்சிட்ருக்குறீங்க. அதாவது இன்னும் ஒரு 15 நாள், இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதியோட சனி பயிற்சியாகிறாரு. கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. மகர ராசிக்கு 7.5 சனி முடியுதுங்க. 1 கோடி ரூபாய் கடன் இருந்தால் கட்டினா எவ்வளோ ஒரு திருப்தி, எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது, சரிங்களா? அதாவதுன்றது முடியும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு இந்த உடைய காலகட்டம் கை கொடுக்க போகுது. இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வேண்டிதான் நீங்கள் ஆடி பாடி ஓடி சம்பாரிச்சிங்க, உழைச்சிங்க. ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வேண்டி மற்றவங்க உழைக்க போகிறாங்க, இதுவும் நடக்க போகுது, சரிங்களா? ஏன்னா இதுக்கு மேலே சுயத்தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக பண்ணுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சொந்தமாக இடம் வாங்கலாம், கடன் பட்டாவது வீடு கட்டலாம், நம்ம 4 பேர்த்துக்குள்ள கண்ணியமாக வாழலாம் அப்படி நினைக்கிறீங்களா, தாராளமாக யாரும் கேட்க வேண்டாம், கடன் பட்டாவது செய்யுங்க, பலன் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? இருக்கிற கடனை கட்டினா போதுன்ற சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க தான் செய்யுது. காரணம் என்னென்னா இந்த 7.5 வருஷமாக தான் உங்களுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்போ இந்த 7.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா தொழில் முடக்கம், பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், வருமானம் இல்லாமல், அதே மாதிரி உடல் உபாதை, நிறைய பேருக்கு வேலை கூட பறி போயிருக்கும். ஏன்னா இது எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு நான் நடக்கலைன்னு நான் சொல்லவே முடியாது, நடந்துருது. கிட்டத்தட்ட இந்த 7.5 வருஷமாக எல்லாம் நடந்திருந்தாலும் இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான். 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் பயணம் பிரகாசமாக இருக்க போகுது. விமானம் ஒன்று போயிட்டுருக்குது அப்படின்னா ஐயோ அது பாதை முடிஞ்சு போச்சுன்னா அது அவ்வளோதான் விபத்தாயிடுமே நம்ம நினச்சா அது பறக்க போகிறதில்ல, ஜெயிக்க போகிறதில்ல. பாதை இருக்கிற வரைக்கும் தான் அது தரையில் போகுது, பாதை முடிஞ்சு போச்சுன்னா அது பறக்க தொடங்கிறது. அந்த மாதிரி 7.5 வருஷமாக நீங்கள் பாதையில் போயிட்டு இருந்தீங்க, இதுக்கு மேலே பறக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை சிறகை விரித்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றதை சொல்லுங்கள். ஒன்று. அடுத்தது, இந்த சனி பகவான் 2.5 வருஷமாக தன் சொந்த வீட்டில், அதுவும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் சனி இருந்தார் பார்த்தியா. சனி பகவான் குடும்பத்தில் உட்காரக்கூடாது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடம்னு சொல்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ தனஸ்தானத்தில் சனி உட்காரும்போது தனத்தை கட் பண்ணிவிடுவார். தனம்னா பணத்தை கட் பண்ணிவிடுவார்.
வர காசு வராது, கொடுத்த காசு வாங்க முடியல, வெச்ச நகையை திருப்ப முடியல, குடுக்கல் வாங்கல் ரன்னிங் பண்ண முடியல, எடுத்த முயற்சியை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ தனம் லாக் ஆகிடுச்சு. குடும்பத்தில் சனி உட்காந்தார், தேவையில்லாத அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, அக்கா தங்கச்சிகளுக்குள்ளார, பங்காளிகளுக்குள்ளார, மனைவி மக்களுக்குள்ளார பிரச்சனை கொடுத்துருச்சு. இது எல்லாமே கண்டிப்பாக உங்கள் நிலைமை மாறப்போகுது, பயப்பட தேவையில்லை. சனி பகவான் இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடம்ன்றது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ உங்களுக்கு அப்போ தான் புது தெம்பு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடை கிடைக்க போகுது. நாம் உழைக்க போகிறோம், சம்பாதிக்க போகிறோம், நம்ம பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க போகிறோம், நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறோன்ற அளவுக்கு உங்கள் லைஃப், உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்க போகுதுன்றது மட்டும்தான் உண்மை. மனசுக்குள்ளே 1000 கேள்வி இருக்குது. இடம் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமா, மாற்றலாமா, வீடு கட்டலாமா, இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் பதில் இல்லை. ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷமும் கிடையாது, 7.5 வருஷமும் படாத பாடு பட்டுட்டீங்க. நம்மனே சொல்லிட்டேன், இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒன்று வெறும் 15 நாள் கடலில் கடந்துட்டீங்க. கரை கடக்கிறதுக்கு பொறுமையாக இருங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பங்குனி மாதம் 15 தேதி வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம், போகுவழி, வருவழி, யாவத்தீவிர கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சனி போகிற போக்குள்ள ஏதோ ஒரு சோதனை கொடுத்துட்டு போயிடுவாராம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மகர ராசிக்கு நல்லது. சரிங்களா? மச்சனுக்கு உதவி பிரச்சனை பண்ணலாம், அண்ணன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணலாம், பங்காளிகளுக்கு உதவி பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் நிற்கலான்னு போனீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போனாருன்னா உங்களுக்கு பிடிச்ச பீட சனி எல்லாம் ஒதுகுது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, பயப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தைரியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு. அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். தைரியஸ்தானத்துக்கு உண்டான குரு பகவான் 5ஆம் இடத்துல அதாவது இன்னைக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார், அதுக்கெல்லாம் ஒரு குறை இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் மாதிரஸ்தானம் சுகஸ்தானத்துக்கும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அப்படின்னா கண்டிப்பாக அதாவதுன்றது 6ஆம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானம். அதே மாதிரி செவ்வாயின்றது சகோதரன், அண்ணன் தம்பி, இம்மாதிரி கூட பிறந்தவங்க, அவங்களால சின்ன சின்ன சங்கட செலுப்புகள் எல்லாம் வரும், ஆல்ரெடி வந்திருக்கலாம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஏதாவது பேசி தீர்த்துக்கிறது பிரச்சனை இல்லை, நல்லது. ஏன்னா கடைசி ஆக ஏதோ ஒரு மனஸ்தாபம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத வம்பு வழக்கு, பண ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை வரும். உடன் பிறந்தவங்களால் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இப்போ பொதுவாக சுக்கிர பகவான் இப்போ ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி யாருன்னா அந்த சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் போய் மீன ராசியில் உச்சம் அடைஞ்சிட்டார். உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன? ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி இந்த சுக்கிர பகவான் உச்சம் அடைகிறது மீன ராசியில், நீச்சம் அடைகிறது கன்னி ராசியிலன்னு சொல்லுவாங்க. நீச்சம்னா கெட்டது, உச்சம்னா நல்லது. ஆனால் உச்சம் அடைஞ்சு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ உங்கள் மனைவினாலும் உங்களுக்கு சில சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி ஒன்று அம்மானால அல்லது மனைவினால் யாரும் அவங்க 2 பேர்னாலும் உங்களுக்கு சில சப்போர்ட் வரதுக்கு வாய்ப்புண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2 பேருக்கிட்டையும் கண்டிப்பாக பகைச்சிக்க வேண்டாம். ஏன்னா கண்டிப்பான்றது பழமொழி சொல்லுவாங்க, சிறு குச்சி பல்லு குத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்னால அடுத்தது 3வது பெண் பிள்ளைனால, அதாவது அம்மா, அடுத்தது மனைவி, அடுத்தது பிள்ளைங்க, இவங்க 3 பேர்னால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த 7.5 சனி முடிஞ்சு போச்சுன்னா இன்னும் முழுமையாக கிடைக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான், அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் இப்போ அவரும் பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல மீன ராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். நீச்சம் அடைஞ்சிக்காரங்க வேலை செய்வாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமே வேலை செய்ய மாட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா கட்ட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் முடங்கி போச்சு.
உடல் உபாதை கொடுத்துருப்பாரு, ஸ்கின் அலர்ஜி கொடுத்துருப்பாரு, கையில் 4 காசு இருந்திருக்காது. கடன் வாங்கி தான் இந்த ஒரு 20-25 நாளில் நீங்கள் குடும்பத்தை ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நிலமை தான். ஆனால் இன்றைக்கி இந்த புதன் பகவான் இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதி நீச்சம் அடைஞ்ச கிரகம் வக்ரம் ஆகிறாரு. வக்ரம் ஆகும்போது அந்த இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். அது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான், இன்றைக்கி அவரும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதன்றதுனால மேன ராசியில் போய் நட்பாக அவர் உட்காந்துட்டார். அப்போ மேன ராசியில் 4 கிரகம் 4 விதமான கிரகங்களை உட்காந்துட்டார். அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராகு பகவான் ஒரு வருஷம் 4 மாதமாக மீன ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அதாவது நீர் ராசி. இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகு பகவான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி வக்கர கிரகம் சொல்கிறோம். வக்கர கிரகம் அப்படின்றது என்ன, முன்னாடி போகக்கூடிய தன்மை இல்லை, எப்பவுமே ஒரு ரிவர்ஸில் தான் வருவார். பழமொழி சொல்லுவாங்க, ராக போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார்ன்ற மாதிரி அந்த ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு மீன ராசியிலிருந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா தைரியஸ்தானத்திலலாம் இருக்கிறார். அவரு கூட அடுத்தது சுக்கிரன் சேர்ந்தார். ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி சுக்கிர பகவான் போய் சேர்ந்தார். உச்சம் அடைஞ்சவர் இப்போ வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி மனைவினால், அம்மானால், பிள்ளைங்களால் பலம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், மண் வாங்கணும், இந்த மாதிரி சுபகாரியம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த ஏழரையில் வேண்டாங்க, கொஞ்சம் பொறுத்தீங்க, ஒன்று 2 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அதாவது இந்த சனி முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவானும் புதன் பகவானும் 2 கிரகம் போய் சேர்க்கை அந்த இடத்துல சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு புதன் போய் உட்காந்தாரு, பங்குனி மாதம் 2ஆம் தேதி வந்து வக்ரம் அடைகிறாரு. அடுத்தது வந்து சூரிய பகவான் போய் உட்காந்தாரு. இப்போ புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா படிப்பு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வருஷத்தில் இருந்த குழப்பம் அடுத்த வருஷத்தில் இருக்காது. நல்ல ஸ்கூலு சேர்க்கலாம், தரமான ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படின்ற அளவுக்கு படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக தொழில் நல்லாயிருக்கும், பயப்பட தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக சில நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அதே மாதிரி அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத புலம்பிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு குழப்பத்தில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கு பெருகிறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புண்டு. இதை தவிர வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு 2 கேள்வி தான். தொழிலில் முன்னேற்றம் இல்லை, கடன் பிரச்சனை எப்போ வெளியில் வர முடியும், எங்கள் வீட்டில் கஞ்சி குடித்தா கூட நான் எப்போ நிம்மதியாக இருப்பேன், இந்த கேள்விகள் எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. இப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்கிறது ஒன்று தான், இந்தபடிய மார்ச் 29க்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும், பயப்பட தேவையில்லை. என்ன 15 நாள் முன்னாடி சிரமப்படுவீங்க, 15 நாள் பின்னாடி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த சனி முடிகிற நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது, அதாவது 15 தேதி வரைக்குமே, பங்குனி 15 வரைக்குமே நான் சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நவகிரகத்தை சுற்றுங்க, கருப்பு துணியில் எல் தீபம் கட்டி விளக்கு பொருத்துங்க. அதே மாதிரி யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா கரெக்டான்றது வந்து வீட்டில் காகத்துக்கு எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வாங்க. எதுவும் தலைக்கு வர்றது தலைப்போக்கோடு போகும். சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு உங்கள் நேரம் ஓரளவுக்கு மாறணும்னா இந்த 15 தேதிக்கு மேலே நல்லா இருக்குது, நான் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? சரி நேயர்களே, நம்மளுடைய அதாவது இந்த விடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.